Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஒன்லி இது வரைக்கும் பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட 1 மார்க் மட்டும் எல்லாமே எடுத்து ஒரே ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற 1 மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கோம். 1 or 2 1 மார்க் மார்க் பண்ணாதிருக்கும். ஸோ அந்த 1 மார்க் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் 1 மார்க் மேக்ஸிமம் வந்து நமக்கு 16 1 மார்க் இருக்குது. தட் மீன்ஸ் பாட்னியில் 8 1 மார்க், அதே மாதிரி சுவாலஜியில் 8 1 மார்க், பயோ பாட்னி பயோ சுவாலஜியில். அப்போ அந்த 8 16 1 மார்க்கில் மேக்ஸிமம் 10 to 11 1 மார்க் வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்பாங்க. ஸோ அந்த நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி கோத்தூர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட நில தாவரமான ஒப்பான்ஷியாவை எவ்வகை நீராவிப்புக்கு அதிகமாக கியூட்டிக்கல் நீராவிப்புக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு வந்து பொட்டாசியம் அயனின் உள்நுழைவு இலைத்துறைகள் திறப்பு எதை சார்ந்தது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய ரிப்பீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி இதான் மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மில் கருவுண் திசை உருவாவது கருவுறுதலுக்கு முன் தட் மீன்ஸ் வந்து இப்போ தான் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இல்லை பார்த்தா ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட ஆப்ஷன் டி குறுக்கு மறுக்கு எதிரிலை அடுக்கமை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரள்கனி இதிலிருந்து உருவாகுதுன்னா பல இனியா பார்த்தா சூலக இலை சூலகப்பி ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் எந்த செல் பிரிதலின் ஜீன்களின் பார்த்தீங்கன்னா சார்பின்றி ஒதுங்குதல் நடைபெறும்னா ஆப்ஷன் டி இல்லை பார்த்தா மியாசிஸ். நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு மேட்ச் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது வந்து பயோ பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கான 1 மார்க் கொஸ்டின். அரிஸ்டாட்டில் கூட்டுப்படி சிவப்புறத்து இல்லாத விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அனிமியா. தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து எந்த இணை சரியாக பொறுத்தோம்னா பைசாலியா. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்துகீசிய படைகிறது. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மொசைக் ரொம்ப முக்கியமான மொசைக் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் 1 மார்க் வந்து மனித சுவாசம் இல்லை ஆக்சிஜன் பிரிகை நிலை வளைவில் வளைமான்னு பார்த்தீங்கன்னா சிக்மாய்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஆர்னித்தின் சுழற்சியின் விளைபொருள் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து தசைலை கற்றை இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது பாசிக்கல் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட சரியான இணையை தேர்ந்துன்னா இப்போ உணர்வு நரம்பு உட்செல்லுதல். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எயித் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையின் மீது செயல்படும் பித்த நீரை முன் சிறுகுடலுக்குள் செல்ல அனுமதிக்கும் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா கோலிசிஸ்டோகைனின். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பயோ பாட்னிக்கான 1 மார்க்கு. ஸோ அதுவுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி எப்பிரிவு தாவர ஓங்கி கமிட்டாக தாவர சந்தி கொண்டு இருந்தால் பிரியோபைட்டில் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பின்னொரு தாவலில் இதில் மொட்டை மூட்களாக உருமாற்றம் பெறுகிறது சிட்ரஸ். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பட்ஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு தான்ஸ் இன்டு சிட்ரஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி மேட்சபிளாக இருக்கும். மீண்டும் இடம் பெறாத தனிமம் வந்து கால்சியம் ரொம்ப முக்கியமான 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த எலமெண்ட் விச் இஸ் நாட் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலகட்டையும் இவ்வாறு அழைக்கப்பட்ட பல சூலக இலை சூலகம். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து புரோட்டோபிளாசம் முதன்முறை கண்டறிந்து கார்டி. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செல் சுழற்சியின் சரியான வரிசை வந்து G1 S G2 M. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி. எயித் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது. அடுத்து நம்ம கம்பேர்ஸ் பண்ணும்போது வந்து 1 மார்க் கொஸ்டின் இருக்குது பயோ ஜுவாலஜிக்கான 1 மார்க் வந்து இதில் ஃபஸ்ட் ஒன் ரெஃபர் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கேன்னா தவறான ஒன்றை. தட் மீன்ஸ் வந்து டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்டுக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு 2 பேர் ரெஃபர் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து ரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு செல்லும் கார்பன் டை ஆக்சைடின் நிலை வந்து பார்த்தீங்கன்னா கார்போமினோ பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் டி தவறான இணை. இந்த கொஸ்டின் வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒனுக்கு மனித கண்ணில் ஒளி செல்கின்ற சரியான பதில் கார்னியா முன்கண் திரவம் லென்ஸ் வெளித்தரை. தட் மீன்ஸ் கார்னியா அதுக்கப்புறம் லென்ஸ் ரெட்டினா. மேட்ச் வந்து ஆப்ஷன் ஏ வந்து மேட்சபிளாக இருக்குது. தட் மீன்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 7th. நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியான ஆறானது சரியான விளக்கமில் ஆப்ஷன் சி வந்து மேட்சபிளாக இருக்குது. அடுத்து நம்ம கம்பேர் பண்ணது அதே வந்து பயோ பாட்னிக்கான கொஸ்டின் 1 ஆஃப் த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட சென்ட்ரோமி ரொம்ப முக்கியமான 1 மார்க். சென்ட்ரோமி டேசிக் தவிர குரோமோசோம் துருவ பகுதி நோக்கி தட் மீன்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த குரோமோசோம் டுவர்ட்ஸ் போல் சரியாக பொருத்தியுள்ள இணை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நுனிக்கலலை நோய் வந்து ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்கும். அடுத்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இலைத்துறை திறப்பு எதை சார்ந்தால் பொட்டாசியம் அயனின் உள்ள ரிப்பீட்டர் கொஸ்டின் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கே ப்ளஸ். பின்னொரு எந்த ஒளி அலைநிலத்தை ஒளிச்சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கும் 400 முதல் 400 நானோமீட்டர் முதல் 700 நானோமீட்டர் என்னன்னு சொல்லும்போது நானோமீட்டர் கம்பேர் பண்ணுறோம். பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் அடங்கிய வகைப்பாடு வந்து உயிர்சார் வகைப்பாடு. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் இது 8 நம்ம பார்த்தீங்கன்னா
இதில் கம்பேரிசன் பண்ண அடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துரும் பயோசுவாலஜிங்கன்னா மண்புழுக்களின் பாலத்தின் வந்து இருபால் உயிர் ஆனால் சுயக்கருவுறுதல் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம். அதே மாதிரி வந்து செகண்ட் ஒன் சீரற்ற தசை மேடுகள் நீட்சிகளாக கொண்டுள்ள வென்ட்ரிகளின் மயோகார்டிய தசைகள் டேஸ் என்ற பேர் கார்டியோ டெண்டினே. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாட்டோனைமி என்பது எதற்கு வந்து நாஜா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஒன் மார்க் வந்து வளர்ச்சி ஹார்மோன் மிக சிறப்புள்ள குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ராட்சிதத்தன்மை ஆப்ஷன் டி. குச்சி செல்கள் அதிகமாக உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபியாவே சூழ்ந்த பகுதி எக்ஸ்ட்ரா ஃபோபியா ரீஜன். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்களற்ற ஈடுபாடுனா இக்தியோபிஸ் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனோவில் திறவும் காணப்படும் நான் பார்த்தீங்கன்னா நன்கு அசையும் மூட்டு. தட் மீன்ஸ் வந்து ஃப்ரீலி மூவ் ஜாயிண்ட். ஒரு சாதாரண மனிதன் மூச்சு காற்றல வந்து 500 மில்லி லிட்டர் ஆகும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் பயோ பாட்னிக்கான கேட்டகரி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கப்பியின் 12 அங்குலம் குறிமுள்ளின் நீளம் 10 அங்குலம் மற்றும் குறிமுள்ளின் நகர்ந்து 5 அங்குலம் இருந்தால் தாவரத்தின் உண்மையான நீள் வளர்ச்சியின் கண்டறிவது 3 அங்குலம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரள்கனி டேஸ் நிறுவன பல இணையா சூலக இலை சூலக பேர் ரொம்ப முக்கியமானது மல்டி கேப்லரி ப்ளஸ் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தா மீண்டும் இடம்பெயராத தனி வந்து கால்சியம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்து ஃபோர் கீழ் எந்த செல் நுண்ணுறுப்பு மனிதன் தோற்றத்தை பதிவெடுப்பு செய்ய உதவுகிறதுனா மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து எந்த ஆல்காவானது கழிவுநீர் சுத்திகரிப்பு பண்ண ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா குளோரெல்லா கழிவுநீர் சுத்திகரிப்பு பயன்படுத்தணும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 2ஆம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்திருப்பது. ஆப்ஷன் டி. அடுத்து செவன்த் ஒன் வறண்டின தாவரம் பன்ஷாவில் பார்த்தீங்கன்னா கியூட்டிகல் நேராக இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கியூட்டிகுலர். நெக்ஸ்ட் ஒளிச்சேர்க்கை ஒளிவினை என்பது சரியான கூட்டு PS1 மற்றும் PS2 ஆகியவை NADPH + H+ உருவது முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆப்ஷன் டி. அடுத்து நம்ம பார்த்தோம்னா பயோசுவாலஜிக்கான கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் கிளாட்டோகிராம் பார்த்தீங்கன்னா கிளாட்டோகிராம் என்பது கீழ்கொண்டு எந்த பண்புகளை கொண்டு வந்தால் பரிணாமம் மற்றும் மறுபடி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் உயிர்ப்பித்திறன் என்பது மூச்சு காற்றளவு ப்ளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு ப்ளஸ் வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவோட கம்பேரிசன் பண்ண வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று பார்த்தா கொழுப்பு செரிமானது முதல் படி பார்த்தா பால்மமாதல். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எமால்சிஃபிகேஷன். ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டோசைட்டுகள் என்பது பார்த்தீங்கன்னா பௌமனின் கிண்ண உட்சூரியல் காணப்படுவது. ஆப்ஷன் டி. அயோடின் கலந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா எளிய காய்டரை தடுத்தல் முக்கிய பங்கு நமக்கே தெரியும் காய்டர் டிசீஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்து கம்பேரிசன் பண்ண மாதிரி சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தா உணர்ச்சி மூளை என அழைக்கப்படுவதுன்னா பார்த்தா லிம்பிக் மண்டல். தட் மீன்ஸ் லிம்பிக் சிஸ்டம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்று கூட்டம் காரணம் சரி மற்றும் சரியாக தொடர்புபடுத்தினா ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது. அடுத்து வந்து கரப்பான் பூச்சின் வரும் மோசைக்கு இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. ஸோ அடுத்து கம்பேரிசன் வந்து சென்ட்ரோமியர் தாப்பது குரோமோசோம் துருவப்பகுதி நோக்கி தரல. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் இதுதான் கோத்ரூ பண்ணிக்க. பாக்டீரியா குரோன் கால் அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதெல்லாம் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்கிறதுனால ஒன் மோர் டைம்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்னொரு பகல் சாரா பார்த்தீங்கன்னா தவணை தெரிஞ்சுன்னா உருளை தக்காளி பருத்தி. நெக்ஸ்ட் வழக்கமான குப்பி தக்க எதிலிருந்து இருக்குன்னா பெல்லம் ஆர் பெல்லோஜன். ஆப்ஷன் டி. அப்படின்னா அதே பார்த்தா பிரியப்புலம் மற்றும் பார்த்தீங்கன்னா டயஸ்கோரியா ஆகியவை எதற்கு எடுத்துக்காட்டுனா இலை மொட்டு தண்டு மொட்டு. தட் மீன்ஸ் வந்து ஃபோலியர் பட் ஆப்ஷன் டி வந்து மேட்சபிளாக இருக்குது. அடுத்து பயோ பார்த்தீங்கன்னா சுவாலஜி ஃபஸ்ட் ஒன் லிப்பிடுகள் அரிதாக இங்கும் இடம்பெறுகிற புரதங்கள் அல்ல. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன் ரெஃபர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியோ பாக்டீரியா கண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெத்தனோ பாக்டீரியம் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் தாவரத்திற்கும் அனைத்து கனிமங்கள் வழங்கப்படும் MN செறிவு மட்டும் அதிகமாக இருப்பது எப்படி குறைபாடு Fe இரும்பு மெக்னீஷியம் உட்கொள்ளும் திறனை வந்து தடுக்கும் ஆனால் கால்சியத்தை தவிர. அடுத்தது கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ரெஃபர் பண்ணி சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து மைட்டாசிஸ் செல் பகுப்பு மைட்டாட்டிக் செல் பகுப்பின் போது செல் வச்சு G1 நிலையில் வரையறுப்படுத்தப்பட்டது G1 நிலை. செவன்த் ஒன்று வந்து சரியானவற்றை தெரிஞ்சு செகண்ட் தேர்டு மட்டும் கம்பேர் பண்ணுறது. ஆப்ஷன் டி. எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ வந்து மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஜுவாலஜிக்கான கொஸ்டின் ஃபஸ்ட் ஒனுக்கு காதில் உள்ள எப்பகுதி அழுத்துகளை செயல்முறை மின்னற்ற மாற்றம் பார்த்தா காட்டை குறிப்பு. தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இயற்கை மீது அதிக எண்ணிக்கை செட்டுகளை கொண்ட உயிரினம் வந்து பூச்சிகள் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைராக்சின் உற்பத்தி தேவைப்படும் தனிமம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம். அடுத்து வந்து தசிக்கல் டேஸாக ரெஃபர் பண்ணிங்க. அதே மாதிரி கனசதுரடைய விபதிலிருந்து முக்கிய பங்கு வந்து ஆ மற்றும் இ. தட் மீன்ஸ் வந்து சுரப்பு மற்றும் உறிஞ்சுதல். அடுத்து வந்து கொழுப்பு சேர்மத்தின் முதல் படி வந்து நொதி செயல்பாடு. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேம்பிட்டோ மாரிட் மண்புழுவின் சிறப்பு பகுதியான கிளைட் எல்லாம் காணப்படுது 14 மற்றும் 17 வரை உள்ள பார்த்தீங்கன்னா கண்டங்களில். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. இதயத்தில் டப் என்ற ஒளி டேஸ் அரைச்சந்திர வாழும் மூடுவது. தட் மீன்ஸ் வந்து க்ளோசர் ஆஃப் செமி லூனர் வால். ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து மீண்டும் இடம்பெயராத தனிமம் நமக்கு தெரியும் கால்சியம். செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து மேட்சபிளாக இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன்றுக்கு பின்னொரு தகவலில் எதில் பக்கம் மற்றும் முட்களாக உருவாங்க இது ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலக இவ்வாறு அழைக்கப்படும் பல சூலக இலை சூழல் ரிப்பீட்டட் கொஸ்டின். எப்பிரிவு தாவர ஓங்கி கமிட்டாக தாவர சந்ததிக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா பிரியோஃபைட்டுகள். ஆப்ஷன் சி.
அடுத்தது இதுக்கு வந்து 4th மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தா புரோட்டோபிளாஸை கண்டுபிடிக்கும் ஹார்டி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒன் மோர் டைம் கோ த்ரூ பண்ணிக்கேன். அடுத்து வந்து பார்த்தா பயோ ஜுவாலஜிக்கான கொஸ்டினில் நம்ம பார்க்கும்போது இப்போ மேட்ச் வந்து செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. அடுத்து அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டிஎன்ஏவில் சிறப்பு அமைப்பில் அறிந்து ஒப்பிடுதோம்னா அவற்றின் அடையாளம் காண டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா கைரேகை தொழில்நுட்பம் ஆப்ஷன் ஏ வந்து மேட்சபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபீல் பார்த்து 5th ஒன்றுக்கு வந்து கார்னியா முன்தும் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் மோர் டைம் 1 மார்க் கோ த்ரூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா C3 சுழற்சி நுழையும் ஒவ்வொரு CO2 மூலக்கூறு ADP மற்றும் NTN 3 ATP + 2 NADPH. நெக்ஸ்ட் குண்டல் பகுப்பின் ஒத்திசை குரோமோசோம் ஜோடி சேர்த்து டேஷன் அழைக்கப்படுது சினாப்சிஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஜிம்னோஸ்பெர்ம் கருவன் திசை வந்து கருவுறுதல் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து மேட்ச் வந்து ஆப்ஷன் சி மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கேள்வி பல்காப்பு தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா பல்காய்ப்பு தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சிஃபரா, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. 6th ஒன்றுக்கு வந்து பின்னோட்டி எந்த முறை விதை வர்க்கத்தை நீக்க பயன்படுத்தினா இவை அனைத்தும் எல்லாமே ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலகம் டேஷ் இணைந்த சூலக இலை சூலகம் ஆப்ஷன் ரிப்பீட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம்நேர் பாக்டீரியா தவற்றிய தவறான குற்றங்களும் பார்த்தீங்கன்னா டெக்காயிக் அமிலம் காணப்படுது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைக் ஆசிட் ஆப்ஷன். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஜுவாலஜிக்கான கேட்டகரி இயற்கையில் அதிக எண்ணிக்கை பூச்சிகள் மிக அதிக எண்ணிக்கை சிட்டுகளை கொண்டு போய் பூச்சிகள் நமக்கு தெரியும். பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் ரோசன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனசத்தினுடைய எதிரியத்தை முக்கிய பண்ணியிருந்தா ஆ மற்றும் இ. இந்த கொஸ்டின் பார்த்துருக்கு அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எரித்ரோபிளாஸ்ட் பீட்டாவில் ஏற்படுத்தினா கருவின் ரத்த சிவப்பணுக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணித்தன் சுழற்சி விளைவாக யூரியா. எலும்பு தசை எலும்புடன் நிற்பது தசை நான்கள், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து மனித மூலம் எப்பகுதி உடல் ஹைப்போதலாமஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தடுப்பு காரணி தொடர்புடைய சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பாஸ் சுரப்பி. அடுத்தது கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா C3 இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரம் ஒற்றைமடி குரோமோசோம் எண்ணிக்கை 14 எண்ணில் கருவன் திசுவில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை 42. அதே மாதிரி எக்ஸிலரி இதில் இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பேசி அடுத்து 4th ஒன் ரெஃபர் பண்ணிக்க. அடுத்து 4th வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்து 6th ஒன் குண்டல் பகுதி ஒத்த குரோமோசோம் ஜோடி சேர்த்து இவ்வாறு அழைக்கப்படுது சினாப்சிஸ் ரொம்ப முக்கியமானது. 7th ஒளிச்சேர்க்கை வேர்கள் எதில் காணப்படும் பார்த்தீங்கன்னா டைனோஸ்போரா ஆப்ஷன் பி. அடுத்து வந்து 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஜுவாலஜிக்கான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு TV + IRU + ERU ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்க. அடுத்து 3rd மேட்ச். நெக்ஸ்ட் 4th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் நீர்த்து காணப்படும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரின் வில் பி மோர் டைலேட்டட், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தசையிலையில் சைட்டோபிளாஸ்ட் டேஷ் காணப்படும் நம்ம கம்பேரிசன் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சார்கோமியர் ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6 வந்து முப்பேருலக கோட்பாடு இந்த குழுவினால் முன்மொழியப்படுது பார்த்தீங்கன்னா கால்ஸ் OS ஆப்ஷன் டி. அரக்கு பூச்சியை பற்றி கூட்டு எது சரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து மேட்சபிளாக இருக்குது. கீழ்கண்டுட்டி எது சமதளத்தில் இல்லை அது இன்செக்டா, தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம்நேர் பாக்டீரியா பற்றி தவறாக பார்த்தீங்கன்னா டெக்காயிக் அமிலம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ஆல்ரெடி பார்த்துருக்க இந்த கொஸ்டின் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் பண்ணலாம் இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் மாலிப் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளிச்சேர்க்கை இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். 2 மூலக்கூறு சைட்டோபிளாஸ்ட் ஆக்சிஜனேற்றம் தாவரங்கள் உருவாங்க ATP மூலக்கூறு 4. அதே மாதிரி பார்த்தா கிடைமட்டமாக வளரும் பல பக்கவாட்டு வளரும் பார்த்தீங்கன்னா தடைக்கல் தண்டை பார்த்தீங்கன்னா பாலியால்தியா ஆப்ஷன் சி. ஓவராலாக இதில் பார்த்த எல்லா கொஸ்டினுமே 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 1 மார்க் பயோ பாட்டனி மற்றும் பயோ ஜுவாலஜிக்கான 11th ஸ்டாண்டர்ட் கேட்டகரிக்கான வந்து பார்த்தா 1 மார்க் தான் பார்த்துருக்கோம். இதில் இருக்க 1 மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கு. இதில் இருக்க 1 மார்க் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பொறுத்து நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி வந்து புக் பேக் புக் இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பப்ளிக் கொஸ்டினில் கேட்டால் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதிலையும் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா புக் பேக் புக் இன்சைட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே பயாலஜிக்காக நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் டீஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறது. ஸோ நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தர் யூஸ் கான்செப்ட் தான் இந்நாள் வரைக்கும் நம்ம வீடியோ போட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எல்லாருமே யூஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் உங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கட்டும். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல இந்த 1 மார்க் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் நாளைக்கு நடக்கிற நீங்கள் பயாலஜிக்கு நல்லா வந்து நல்லா எழுதி எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். ஓகே, தேங்க்யூ, பாய்.